வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மட்டும் முடிச்சிருக்கோம் கரெக்டா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஏதாவது டவுட் இருக்கா? We finished one topic in last class. I mean, நேத்து கிளாஸ்ல parts of speech. அதுல ஏதாவது டவுட் இருக்கா? No doubts? Okay. So you write test and parts of speech. Okay, அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, today we'll deal with this topic called figures of speech. இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து சிலபஸ்ல ரெண்டு இடத்துல இருக்கு. ஒன்னு வொக்காபுலரியில, இன்னொன்னு போயம்ல, லிட்ரரி ஒர்க்ஸ்ல. கரெக்டா? அந்த ரெண்டு இடத்துல ஏன் இருக்கு அப்படின்னா, இட் இஸ் நாட் ரிப்பிட்டேஷன் ஆஃப் த சிலபஸ் பட் டூ டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின் தட் வி கேன் எக்ஸ்பெக்ட். எஸ். ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து அந்த வெக்காபுலரியில இருக்குல்ல, அந்த இடத்துல கொஸ்டின்ஸ் வில் பி டைரக்ட்லி அபவுட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அப்படின்னா ஒரு லைக்கோ ஆஸோ யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணா அது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? சிமிலி. அப்படி டைரக்டா என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு வொக்காபுலரி கேட்க சான்ஸ் இருக்கு. அண்ட் the queen is as powerful as a lioness அப்படின்னா அது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு இம்ப்ளிகேஷன் தான் எங்க கேட்பாங்க? லிட்ரரி ஒர்க்ஸ்ல கேட்பாங்க. கன்ஃபியூஸ் ஆயிக்காம. ஏன் இந்த பேட்டர்ன் நான் சொல்றேன்னா, இப்போ முன்னாடி 10 days ago குரூப் 4 நடந்துச்சு இல்லைங்களா? அதுல இங்கிலீஷ் இருந்துச்சு இல்லையா? எஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இங்கிலீஷ் எழுதினாங்களா? அதுல ஒரு கொஸ்டின் இருக்கு. தட் கொஸ்டின் டாக்ஸ் அபவுட் 4 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஹைப்பர்லாகே, malapropism, simile அண்ட் மெட்டஃபர். இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதுல ஏதோ ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டர்சேஞ்ச் ஆஃப் டூ எலிமெண்ட்ஸ் இன் அ ஃப்ரேஸ் ஆர் சென்டென்ஸ் டு ஃபார்ம் அ மோர் லாஜிக்கல் டு அ லெஸ் லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப். அப்படி கன்வே பண்ணா அது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஸோ முதல்ல எல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்படி ஒரு லைன் இருக்கும், லைன் லைக் கரேஜ் அப்படின்னு. இது ஏதோ ஒரு போயம்ல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். இது அப்படியே கொடுத்து இதுல என்ன இதுல என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த 4 ஆப்ஷன்ல நம்ம சிமிலியா, மெட்டஃபரா, அலிட்ரேஷனா, ஆனஃபோராவான்னு நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். அதுதான் மட்டும்தான் இது வரைக்கும் இருந்துச்சு. இப்ப வொக்காபுலரியில ஆட் பண்ணியிருக்கறனால இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? சிமிலி. சிமிலியோட டெஃபினேஷன் கொடுத்துட்டு இப்படி இருந்தா இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கேக்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னது. an interchange of two elements in a phrase or sentence from a more logical to a less logical relationship. ஒரே ஃப்ரேஸ்லயோ சென்டென்ஸ்லயோ இன்டர்சேஞ்ச் பண்ணி 2 எலிமெண்ட் கொடுக்கும் போது அந்த லாஜிக் ஆஃப் த சென்டென்ஸ், அந்த மீனிங் இன்னும் லெஸ் லாஜிக்கலா மாறுச்சு அப்படின்னா அது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு. தட்ஸ் ஆக்சுவலி அ transferred epithet. Okay, so transferred epithet otherwise called as hyperlage. புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப அந்த டெஃபினிஷனும் கேட்கறாங்க அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். வொக்காபுலரியிலையும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வச்சிருக்காங்க. அப்போ நம்ம போன தடவை என்ன பண்ணணும்னா, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் படிச்சிருவோம். அது போயம்ல எங்கெங்க யூஸ் ஆயிருக்கோ அதை மட்டும் நம்ம டேபுலர் காலம் போட்டுட்டு we will write and we will go. That was actually what we were doing இல்லையா லாஸ்ட் டைம். இந்த டைம் அது மட்டும் பண்ண முடியாது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், டிஃப்ரெண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸையும் படிக்கணும் தெளிவா. ஓகே, மோஸ்ட் காமன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்க எல்லாமே படிக்கலனாலும் மோஸ்ட் காமன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் படிச்சுட்டு பிளஸ் அது எங்கெங்க போயம்ல யூஸ் ஆயிருக்குங்கிறது நம்ம போயம் க்ளோஸ் படிக்கும் போது படிக்கலாம். கிளியர்? டன்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வீல் டூ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் டீடைல். ஓகே, இன்னைக்கு அது மட்டும் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ வீல் டூ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் டீடைல். ஸோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். வாட் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? வாட் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்? யாராவது எனக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்னன்னு சொல்ல முடியுமா? டு பியூட்டிஃபை த போயம். அப்புறம் வேற? மேக் த ரீடர் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது அந்த லிட்ரேச்சரோ அந்த போயமையோ இன்னும் எஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கறக்காக. ஓகே, தீபாவளி அப்போ நார்மலா இருக்க வீட்டுக்கு லைட் எல்லாம் போட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வரும்ல, அந்த மாதிரி. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குவீன் அவங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா the queen was as powerful as a lioness அப்படின்னா it makes a lot of more
இன்ட்ரெஸ்ட், ஒரு ஒரு எஃபெக்ட் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது ஒரு லிட்ரரி டிவைஸ். நம்ம அது போயம்ல யூஸ் பண்ணும்போது இட் கிவ்ஸ் கிரேட்டர் எஃபெக்ட், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு நுவான்சஸோட கன்வே பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னொரு கொஸ்டின். அது வந்து ப்ரோஸ்ல மட்டும், போயம்ல மட்டும் யூஸ் பண்ணலாமா, ப்ரோஸ்லயும் யூஸ் பண்ணலாமா? எங்க வேணா யூஸ் பண்ணலாம். நம்ம ப்ரோஸ்லலாம் நம்ம ஜூலியஸ் சீசர், ஷேக்ஸ்பியர்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ எனி லிட்ரேச்சர்ல, எனி பார்ட் ஆஃப் த லிட்ரேச்சர்ல அதை இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுக்கறக்காக, இன்னும் அதை பியூட்டிஃபை பண்றதுக்காகவோ, இன்னும் டெப்த் இன்க்ரீஸ் பண்றக்கோ, இல்ல பாலிஷ்டா சொல்றக்காகவோ நம்ம யூஸ் பண்ற ஒரு இங்கிலீஷ் தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகே, இன் தமிழ்ல எப்படி நம்ம சொல்லுவோம்? ஆம், வாயை மூடு பேசாதேன்னு சொல்லலாம். நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணு தானே? கரெக்டா? ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் பேசாம இருந்தா எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்றது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ற மாதிரி, பாசிட்டிவா சொல்ற மாதிரி. கிளியர்? தட்ஸ் ஆல். டன். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ்ல வில் டூ காமன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்ப்போம், அண்ட் கேட்டகரைஸ் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்ப்போம். கிளியர்? டன். எஸ். ஆன்லைன், ஆர் யூ ஏபிள் டு ஃபாலோ? மியூட்ல இருக்கீங்களா, அன்மியூட்ல இருக்கீங்களா? You're all in mute. Yes. Done. Able to follow, nga? Yes, ma'am. Yeah. Okay. So we'll start with figure of speech. First figure of speech. As usual, common figure of speech ல இருந்து start பண்ணலாம். இது காமன் தானே, இது ஏன் எழுதணும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, எல்லாமே எழுதிக்கோங்க. Done. So what is a simile? Like Simile அப்படினாலே you will have what? Like as எல்லாம் இருக்குமா? இல்ல. Comparing two things. That's all. Comparing two things. அதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, கம்பேரிங் டூ அன்லைக் திங்ஸ், அவ்வளவுதான். ரெண்டு சமமா இல்லாத விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது we use this literary device called simile. So comparing two unlike things. எதுக்கு கம்பேர் பண்ணணும்? எதுக்கு ரெண்டு அன்லைக் திங்ஸை கம்பேர் பண்ணணும்? ஒரு கிளியர், ஒரு விவிட் இமேஜ் கொடுக்கறக்காக. ஒரு கிளியர், விவிட்னா ரொம்ப கிளியரான ஒரு இமேஜ், ஒரு கிளாரிட்டியோட ஒரு இமேஜ். நார்மலா ஷீ இஸ் டேக்கிங் இங்கிலீஷ்னு சொல்றதுக்கு பதிலா ஷீ இஸ் டேக்கிங் இங்கிலீஷ் இன் இங்கிலீஷ், அப்படி கொஞ்சம் அது இன்னும் கிளியரா ஒரு இமேஜ் கொடுக்கறக்காக. ஸோ ரெண்டு விஷயத்த அன்லைக் திங்ஸை கம்பேர் பண்ணி கிளியரா ஒரு பிக்சர், கிளியர்லி அதை டெபிக் பண்றதுக்காக we use this figure of speech called simile. ஓகே, அப்போ அதுல என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லைக், as, so, that. So we can use like, as, so, than. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஒரு நோன் ஐடியாவை அப்டிராக்ட் ஐடியாவோடயோ இல்ல அப்டிராக்ட் ஐடியாவை அன்னோன் ஐடியாவோடயோ கனெக்ட் பண்றதுக்கு we will use this concept. கிளியருங்களா? எக்ஸாம்பிள்ஸ், I'll give you three examples. ஒரு simple example, ஒரு moderate example, ஒரு difficult example. மூணு example we will deal. One simple example is Twinkle Twinkle Little Star. ரொம்ப சிம்பிளா, you all know that poem இல்ல? Twinkle Twinkle Little Star, how I wonder what you are, up above the world so high, like a diamond in the sky. So twinkle twinkle little star, அது ஒரு star, up above the world so high, so very high, up above the world so high, like a diamond in the sky. அப்ப அந்த ஸ்டார் வந்து ஸ்கைல எப்படி ஷைன் ஆயிட்டு இருக்கு? டைமண்ட் மாதிரி, லைக் a diamond in the sky. அப்ப லைக் யூஸ் பண்றதுனால ஸ்டார் இஸ் கம்பேர்ட் டு டைமண்ட். டைமண்ட் யூஸ்வலி ஸ்பார்க்கிள்ஸ், எங்க இருந்தாலும் தெரியும். அப்ப அந்த டைமண்ட் மாதிரி ஸ்டார் இருக்க லைக் யூஸ் பண்றது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் simile. ஓகே, மை டாக் இஸ் as smelly as an old couch. as வருதா? எஸ். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எழுதுறீங்களா, இல்ல should I go slow? எக்ஸாம்பிள்ஸ் எழுதணுமா? what are you trying to do? My dog is as smelly as, எழுதுறீங்களா? My dog is as smelly as old couch. அப்போ old socks என்ன வேணா போட்டுக்கோங்க. அப்போ my dog is actually ஸ்டிங்கிங்னு அர்த்தம். பட் எவ்வளோ ஸ்டிங்க் ஆகுது? as a old socks. அப்ப as அப்படிங்கும் போது கம்பேர் பண்றோம். ஓல்ட் சாக்ஸோட நாத்தம் தெரியும்ல நமக்கு. டன்.
this is another sentence. Simile-க்கு தான். The holy time is quiet as a nun. இது ஒரு எக்ஸாம்பிள். The holy time is quiet as nun. ஹோலினா ரொம்ப புனிதமான ஒரு நேரம். The quietness of a specific time is compared to a specific thing called nun. நன்னுனா யாருங்க? ரொம்ப சைலண்டா இருப்பாங்கல்ல சிஸ்டர்ஸ். நன். ஓகே. அந்த பிரெத்லெஸ்ஸா டீப் பிரேயர்ஸ்ல இருக்கவங்க நன். அப்ப அந்த ஹோலி டைம், அந்த புனிதமான டைம் வந்து compared to a nun. Clear? So the holy time is quiet as none. So similarly na comparing two unlike things. Holy time க்கும் நன்னுக்கும் similarity இல்ல. அது time. அது வந்து ஒரு abstract thing. Correct? We can only feel time. But otherwise none is a proper noun. Common noun. So ரெண்டையும் compare பண்ணும்போது unlike things better imageக்காக compare பண்றாங்க. அது simile. Okay. Next we'll go to metaphor. The past, one example. The past is like a foreign country. In the example எழுதுங்க similarly. The past is like a foreign country. எழுதிட்டீங்களா? The past is a foreign country. It looks as hazy as the landscapes in a dream. It looks as hazy, H-A-Z-Y, hazy as landscapes in a dream. as hazy as அப்ப அந்த பாஸ்ட் நம்மளோட முடிஞ்சு போன விஷயம் ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாதிரி ஒரு ட்ரீம்ல ரொம்ப ஹேசினா ரொம்ப கிளியரா இல்லாத ஒரு லேண்ட்ஸ்கேப் ட்ரீம்ல தெரியும்ல, எங்கேயோ ஓடிட்டே இருந்தேன் ஒரு ஏஞ்சல் வந்துச்சு அப்புறம் காணாம போயிட்டேன், அந்த மாதிரி ஒரு ஹேசியா தெரியும். அப்ப as hazy is a simile. Clear? Done? Okay, we'll go to metaphor. Next, metaphor. Metaphor is also a comparison. The metaphor is also a comparison, but hidden comparison. அவ்வளவுதான். Hidden comparison between two things that are unrelated. Two unknown things அவ்வளவுதான். That are unrelated. ரிலேட் ஆகாத ரெண்டு விஷயங்களை தான் இங்கேயும் கம்பேர் பண்றாங்க, பட் ஹிடனா கம்பேர் பண்றாங்க. அப்ப என்ன இருக்காது? லைக், ஆஸ், சோ, தேன் எதுவுமே இருக்காது. ஸோ ஹிடன் கம்பேரிசன் விச் மீன்ஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருக்காது. லைக்கோ ஆஸோ எதுவுமே இருக்காது. எக்ஸாம்பிள், the classroom was a zoo. The classroom was a zoo. The classroom is a fish market. சொல்லுவாங்களா? கத்திக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு. ஏன் ஃபிஷ் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் வெரி நாய்ஸி? நிறைய பேர் நிறைய ஸ்கூல்ஸ்ல சொல்லியிருக்காங்களே, டோன்ட் ஷவுட் லைக் யூர் ஆல் சிட்டிங் இன் அ ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு. எங்க இங்கிலீஷ் டீச்சர்லாம் சொல்லுவாங்க, எல்லா ஸ்கூல்லயும் சொல்லுவாங்க. வை ஆல்வேஸ் தே கம்பேர் அ crowded நாய்ஸி கிளாஸ் டு அ ஃபிஷ் மார்க்கெட்? பார்கெயின் விற்பாங்களா? மற்ற காய்கறி மார்க்கெட்லயும் தான் குவி குவி விற்பாங்க மனோஜ். எல்லா இடத்துலயும் தான் குவி குவி விற்பாங்க. சும்மா நீங்க டவுன் ஹால் பக்கம் போய் பாருங்க, குவிக்கிட்டே தான் இருப்பாங்க. டி நகர் போங்க, குவிக்கிட்டே தான் இருப்பாங்க. எவ்ரிவேர் தே டூ குவி குவி வித் ஃபைங் ஒன்லி. ஸோ why specifically அப்ப சொல்லலாம்ல, why are you all shouting like this as if in a market place ன்னு சொல்லலாம்ல, ஏன் fish market ன்னு சொல்றாங்க? என்ன என்ன ஆக்சுவலா fish marketல அந்த ஸ்மெல் தெரியக்கூடாதுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. It's actually stinking. For people who love fish, it's smell. For people who don't love fish, it is a stinking odor. கரெக்டா? அப்போ அந்த ஸ்மெல் தெரியக்கூடாதுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஃபைன். அதனால தான் ஃபிஷ் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் டாக்கேட்டிவ். மற்ற இடத்துலலாம் பிஸ்னஸ் பண்ணணும்னா பேசுவாங்க, கூவாங்க. ஃபிஷ் மார்க்கெட்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. பிகாஸ் இஃப் யூ ஸ்டாப் டாக்கிங் யூ ஒன்ட் பி, எல்லா மற்ற சென்சஸ் எல்லாம் கம்மியாயிடும். ஸ்மெல் மட்டும் பயங்கரா இருக்கும். பேசிட்டே இருந்தா பெருசா தெரியாது இல்ல. வாட் ஆர் த 5 சென்சரி ஆர்கன்ஸ்? ஐஸ், நோஸ், மவுத், இயர்ஸ், ஸ்கின். ஓகே, இதுல எது வந்து ஒர்க் பண்ணலனாலும் ஒர்க் ஆயிட்டே இருக்கும்? நோஸும் இயரும் மட்டும்தான். கண்ணு மூடிட்டா மூடிரும். கரெக்டா? வாய் பேசினாதான் பேசும். ஸ்கின் only when you touch or something touches you, but nose and ears always working தானே. அதனாலதான் பேசிக்கிட்டே இருக்கும் போது யாராவது நீங்க பேசினா இன்னொருத்தர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நோஸ் கம்மியா வேலை செய்யும், நீங்க பேசும்போது நோஸ் கம்மியா வேலை செய்யும். That's the reason we always keep talking in fish market. Okay,
So metaphor, first example, the classroom was a zoo. Correct? Okay. Next, he is the black sheep in the group. He is the black sheep in the group. அப்போ what? He is compared to the black sheep. Black sheepனா கருப்பாடு. அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த ஆடு தான் அப்படிங்கிற மாதிரி. He is the black sheep in the familyனா அப்ப இங்க லைக்கோ ஆஸோ யூஸ் பண்ணல. He is like the black sheep அப்படி சொல்லல. He is the black sheep. So hidden comparison. The curtain of night fell upon us அப்படின்னா என்னங்க? The curtain of night. The curtain of night fell upon us. மெட்டஃபரா இல்லையா? எஸ். இப்போ the curtain of night fall upon us. ரொம்ப பிஸியா விளையாடிட்டு இருக்கோம். ஈவினிங் டைம்ல ரொம்ப பிஸியா எல்லாரும் விளையாடிட்டு இருக்கோம். நைட் ஆனோன்னா வீட்டுக்குள்ள கூப்பிட்டுருவாங்க. கரெக்டா? The curtain of night fall upon us and my parents called us back. கரெக்டா? நைட் ஒரு கர்டன் மாதிரி வந்து நம்ம விளையாடுறதுல விழுந்துருச்சு. அப்போ then the end, something to the end is compared to night. The end to play. அப்ப இங்க மெட்டஃபர் இருக்கா இல்லையா? Okay, then curtain of night fell upon us அப்படிங்கிறது night is like the end. So compared to the finishing time, finishing line. One more sentence in metaphor. The camels of the desert are the ships of the ocean. The camels of the desert are the ships of the ocean. Metaphor இருக்கா? The camels of the desert are like the ships of the ocean. எப்படி ஓஷன்ல ஒரு கடல்ல எப்படி ஒரு ஷிப்போ அது மாதிரி டெசர்ட்ல camel. So metaphor compares camels to ships but without using like as etc. Done? So simile metaphor, no doubt. Okay. Next we'll go to personification. What is personification? First write down what is personification. ஒரு thing, an idea, an animal or an object. ஏதாவது ஒரு திங்கோ, an ஐடியாவோ, an அனிமலோ or an ஆப்ஜெக்டோ, இது எல்லாம் லிவிங் திங்கா நான் லிவிங் திங்கா? அனிமல் இஸ் அலோன் லிவிங் திங், பாக்கி எல்லாமே நான் லிவிங் திங். ஓகே, பட் இது எல்லாமே நான் ஹியூமன். கரெக்டா? எதுவுமே ஹியூமன் கிடையாது. ஸோ ஒரு திங்குக்கோ, ஒரு ஐடியாக்கோ, ஒரு அனிமல்க்கோ, ஒரு ஆப்ஜெக்டுக்கோ, ஸோ நான் ஹியூமன் திங்ஸுக்கு யூ கிவ் human attributes, feelings. Human attributes, human feelings or human actions. Human இல்லாத விஷயங்களுக்கு human characteristics நீங்க கொடுத்தீங்கன்னா it becomes personification. The wind whispered in my ears. கரெக்டா? Wind whispered in my ears. அப்ப wind வந்து is a non-human thing. Whispered அப்படிங்கிறது ஒரு human action. ஸோ அது விஸ்பர்ட் ஆகுமா என் காதுல? பட் விண்டோட பிரீஸ் வந்து என்ன பிரீத்தி? விண்டோட பிரீஸ் வந்து விஸ்பர் ஆச்சு. விஸ்பர்ட் இன் மை இயர்ஸ். ஸோ தட்ஸ் another example. Next example, write down. The shadows of the tree danced in the moonlight. கரெக்டா? The shadows of the tree, மரத்தோட நிழல், danced in the moonlight. எங்காவது ட்ரீ டான்ஸ் ஆடுமா? Yes, it's a non-human thing. Dancing is a human character. அப்ப non-human thing க்கு human character கொடுக்கிறோம். The shadows of the tree danced in the moonlight. Yes. Next, write on one more example. இது டெய்லி காலையில நடக்கிறது. My alarm yells at me.
கரெக்டா? மை அலாம் எல்ஸ் அட் மீ. நான் அலாம் தூக்கிட்டு மாம் போட்டேன் இல்ல வைஃப் போட்டேன். இப்போ இது பர்சானிஃபிகேஷனா? இட்ஸ் த கேரக்டர் ஆஃப் எவ்ரி மதர் எவ்ரி வைஃப் டு எல் அட் யூ. கரெக்டா? எல்லுனா என்ன? கத்த. எல்லுனா என்னையா நிக்கிறது, அப்படி இல்லையா? Holding. ஸ்கோல்டிங். ஓகே, ஸோ மை அலாம் எல்ஸ் அட் மீ அப்படிங்கும்போது இட்ஸ் பர்சானிஃபிகேஷன். இதுவே மாமோ வைஃபோ எல்லாம்னா அது வந்து ரியல் திங், பர்சானிஃபை பண்ணல. ஓகே, ஒன் மோர் எக்ஸாம்பிள். த ஓல்ட் ஹவுஸ், த ஓல்ட் ஹவுஸ், GROANED, groaned under the weight of the snow. What is groaning? What is groaning? Hmm? What is groaning? Snoring na enna? Snoring. Okay, correct. Groaning? புரியல. ஷேடோவா? ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பிங் வாய்ஸ், ஒரு சேடா அது groaning, don't keep groaning அப்படின்னு சொல்லுவோம்ல. Yeah. I think we can say முனங்கறது. Groaning is முனங்கறது. So the old house groaned under the weight of the snow. எங்காவது வீடு வந்து முனங்குமா? ஆனா ஒரு ஓல்ட் ஹவுஸ் பக்கத்துல நமக்கு போகும்போது அந்த முனங்குற ஃபீல் வருமா? ஏன்னா சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்க, போனீங்கன்னா பேய் இருக்கு பிடிச்சிக்கும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பா அங்க பக்கத்துல போகும்போது ஐயோ groaning சவுண்ட் உனக்கு கேட்டுச்சுல, எனக்கு கேட்டுச்சு, கேட்ட எல்லாத்துக்கும் கேட்டிருக்கோம். ஏன்? ஸோ அப்ப ஓல்டு ஹவுஸுக்கு ஹியூமனோட கேரக்டர் கொடுத்துருக்கறனால இட் இஸ் பர்சானிஃபிகேஷன். One more sentence, write down. Because I could not stop for death, he kindly stopped for me. Because I could not stop for death, he kindly stopped for me. Because I could not stop for death, he kindly stopped for me. என்னங்க சொல்றாங்க? ரொம்ப பிஸியா லைஃப்ல போயிட்டே இருந்தேன், I could not stop for death அந்த journey of lifeல, so it stopped and took me. புரியுதா? Death is given a human character. Because I could not stop for death, he kindly stopped for me. அப்ப டெத் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ் ஆஃப் அ லைஃப், அது வந்து ஹியூமன் கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கோம். பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், ஹீ கைண்ட்லி ஸ்டாப் ஃபார் மீ. ஓகே, நெக்ஸ்ட் பர்சானிஃபிகேஷனுக்கு அப்புறம் வில் டூ analogy. Analogy, analogy, however you pronounce, ANALOGY. Again, analogy or analogy is also comparison. Idea or thing to another thing. An idea or thing to another thing or idea. அப்போ இது சிமிலி மாதிரி தானே இருக்கு. கரெக்டா? சிமிலி மாதிரி தானே இருக்கு. அப்ப ஏன் இது தனியா அனாலஜின்னு சொல்லணும்? சிமிலியும் நம்ம கம்பேர் தானே பண்றோம், ஏதோ ஐடியாவையோ திங்கையோ கம்பேர் தான் பண்றோம். why analogy is different is சிமிலி, இப்போ இங்க ஐடியா ஒரு திங் என்னன்னா, ஒன் ஐடியா கம்பேர்ட் வித் செகண்ட் ஐடியா. இதுல இது ஈஸியா புரிய வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு ஐடியா ஃபெமிலியர் ஐடியாவா இருக்கும். புரிஞ்சிருச்சுங்களா? அப்போ ஃபெமிலியர்னா என்ன, நமக்கு நல்லா பரிச்சயப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்னு பரிச்சயப்படாத, நல்லா தெரியாத விஷயமா இருக்கும். அந்த தெரியாத விஷயத்த பரிச்சயப்பட்ட ஒரு விஷயத்தோட சேர்த்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஈஸியா புரிஞ்சிருங்கிறது அனாலஜி. சிமிலினா கம்பேரிசன், தட்ஸ் ஆல்.
Okay, I love her. Love as how much I love a red rose. அப்படின்னா அது வந்து அதை மிகைப்படுத்தி அழகா சொல்றது மட்டும்தான். இங்க ஒரு ஐடியா இன்னொரு ஐடியாவோட கம்பேர் பண்ணும்போது ஒன் இஸ் த மோஸ்ட் ஃபெமிலியர் திங். அப்போ த ஒன் தட் யூ நாட் வெரி ஃபெமிலியர் வில் பி ஈஸிலி அண்டர்ஸ்டுட் when compared with something familiar. அப்போ இதுவும் சிமிலி மெட்டஃபர் மாதிரி கம்பேரிசன் தான். பட் மோர் எக்ஸ்டென்சிவா எலாபரேட்டா இதை பண்ணுவாங்க, ஏன்னா ஈஸியா புரிஞ்சிருக்கிறக்காக. Example, a puppy learning tricks is like a child learning to read. A puppy learning tricks, ஒரு குட்டி பப்பிக்கு நம்ம ட்ரெயின் பண்றோம், டாக் ட்ரெயின் பண்றோம். ஒரு puppy learning tricks is like a child learning to read. ஒரு child எப்படி லேர்ன் பண்ண படிக்கும்? கேட்னா க ஆட் அந்த மாதிரி தான் பப்பி வந்து படிக்கும். அப்பனா நமக்கு ஒரு குழந்தை எப்படி படிக்கும் நல்லா தெரியும், ஒரு பப்பி எப்படி ட்ரிக் படிக்கும் நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி. What a gun is to a hunter is a camera to a photographer. புரியுதுங்களா? What a gun is to a hunter, a camera is to a photographer. What a gun is to a hunter is a camera to a photographer. அப்பனா என்ன? ஒரு ஹண்டருக்கு கன் எப்படின்னா ஒரு போட்டோகிராஃபர் கையில கேமரா இருக்கிற மாதிரி. அப்ப இது கேமரா டு போட்டோகிராஃபர் நமக்கு நல்லா தெரியும். அப்ப கன் டு ஹண்டரை புரிய வைக்கிறதுக்காக ஒரு ஃபெமிலியர் கம்பேரிசனை யூஸ் பண்றாங்க. A sword is a weapon of a warrior. A sword is a weapon of a warrior. A sword weapon of a warrior. அப்ப வாரியர்னா என்னன்னு தெரியாது, ஸ்வாட்னா என்னன்னு தெரியாது. பட் ஆஸ் அ பென் வெப்பன் ஆஃப் அ ரைட்டர். புரிஞ்சிருச்சுங்களா அனாலஜினா என்னன்னு? ரைட்டருக்கு பென் எவ்வளவு முக்கியம் நமக்கு தெரியும்ல. So analogy is again a comparison, one thing with another, but in this case one thing is quite familiar, the other thing is not quite familiar. So simile or metaphor மாதிரி இல்லாம இன்னும் எக்ஸ்டென்சிவா எலாபரேட்டா ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக analogy யூஸ் பண்றோம். இந்த பெஸ்ட் ரெண்டு எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கலாம். or a puppy learning tricks like how a child learns to read. Next, anthropomorphism. Anthropomorphism எத்தனாவதுங்க இது? ஃபிஃப்த் ஒன். Anthropomorphism இது எதோட சிமிலர் அப்படின்னா பர்சானிஃபிகேஷனோட சிமிலர். So this is similar to personification. Personification இப்பதானே பார்த்தோம், நான் ஹியூமனுக்கு we give human character. இதுதான் பர்சானிஃபிகேஷன். அப்ப இதுவும் சம்திங் லைக் தி சிமிலர் டு பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன்ல ஹியூமன் லைக் குவாலிட்டி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கொடுப்போம், லைக் விண்ட் விஸ்பர்ட் அந்த மாதிரி, டெத் ஸ்டாப்ட் ஃபார் மீ. எஸ், பட் இங்க ஆந்த்ரோமார்பிசம்ல அனிமலுக்கோ ஆப்ஜெக்ட்டுக்கோ ஹியூமன் லைக் பிஹேவியர் கொடுப்போம். ஆந்த்ரோமார்பிசம் அனிமலுக்கோ யாருக்கு? ஆப்ஜெக்ட்டுக்கோ ஹியூமன் லைக் கேரக்டர்ஸ். Anthropomorphism makes an animal or object behave and appear like a human. Fiction stories, like fiction stories la mention ஆகிற மாதிரி. So fiction stories மாதிரி animal or objects க்கு we will give some attributes so that அது human மாதிரி நமக்கு தெரியும். Yeah, Winnie the Pooh, the bear talks. அது என்ன கார்ட்டூன் தானே வின்னி த பூ. வின்னி த பூல the bear talks. இப்ப bear is an animal, அப்ப how can it talk? Anthropomorphism, அனிமலுக்கு human character. So Winnie the Pooh animal, the bear talks. It wears a shirts, it has human friends அந்த மாதிரி. Next, my cat is judging me for eating ice cream. My cat is judging me for drinking milk.
நம்ம சில வீட்டுக்கெல்லாம் போயிருந்தோம்னா சொல்லுவாங்கல்ல, பாரு என் பூனை பார்த்துக்கிட்டே இருக்கு, நான் அது கொடுக்காம குடிக்கிறேன்னு, என்ன முறைச்சு பாக்குது அப்படின்னு. அது எப்படி முறைச்சு பார்க்கும்? அதுக்கு எப்படி தெரியும் நீங்க பால் குடிக்கிறீங்கன்னு? தெரியாது. My dog is sniffing me and judging me because I'm eating a piece of flesh without giving. அப்போ அந்த கேரக்டருக்கு நம்ம என்ன பண்றோம், அனிமலுக்கு ஹியூமன் லைக் கேரக்டர் கொடுத்து அதுவும் மனுஷ மாதிரியே இயங்குற மாதிரி நம்ம நம்புறோம். வினி த பூ இஸ் டாக்கிங், the cat is judging me for drinking a cup of milk, the dog is sniffing and judging me that I'm eating a piece of flesh without giving. அப்போ ஆல் அனிமல்ஸுக்கு நம்ம அதை ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்ண வச்சா அது ஆந்த்ரோமார்பிசம். கிளியர்? நெக்ஸ்ட் ஜூமார்பிசம். சிமிலர்லி ஜூமார்பிசம். Zoomorphism, it is opposite of opposite of anthropomorphism. Did we write anthropomorphism or anthropomorphism? Anthropomorphism ன்னு மாத்திக்கோங்க. Anthropomorphism, opposite of anthropomorphism. இங்க என்ன anthropomorphismல என்ன பண்ணுவோம், அனிமல்ஸ்க்கு ஹியூமன் கேரக்டர் தரோம், இங்க ஹியூமனுக்கு அனிமல் கேரக்டர் தரோம். மை மாம் இஸ் பார்க்கிங் இன் த மார்னிங். ஏமா கத்திக்கிட்டு இருக்க, கொலைச்சிக்கிட்டு இருக்க, காலையில் நானே எந்திரி பண்ணல. வி டூ தட். எஸ், ஆப்போசிட் டு ஆந்த்ரோபோமார்பிசம். ஸோ அப்ப என்ன பண்றோம், இங்க அனிமல் கேரக்டர்ஸ் attributes டு ஹியூமன் ஆர் நான் அனிமல். ஜென்ரலா நான் அனிமல் இல்லாத எல்லாத்துக்கும் அனிமல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்குறோம். The little boy barked his answer at the teacher. கரெக்டா? இந்த காலேஜ்ல ஸ்கூல்ஸ்ல எல்லாம் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க, என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எனி ஆன்சர் they'll keep telling. அப்போ there was a very famous song, who let the dog out, ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த அந்த சேம் பர்சன் ரிப்பீட்டடா ஆன்சர் சொல்லும் போது மட்டும் பின்னாடி இருந்து பசங்க who let the dog out அந்த பாட்டு பாடுவாங்க. இதெல்லாம் ஐ மீன் கவனிச்சிருக்கீங்களா? which means what, எந்த கொஸ்டின் கேட்டாலும் உடனே ஆன்சர் சொல்லிடுறாங்க. அப்படிங்கும் போது who let the dog out அந்த ஏதோ ஒரு சாங் இருக்குல்ல, அப்போ வாட், சீக்கிரம் சீக்கிரம் எந்திரிச்சு பார்க்கிங். யூ அண்டர்ஸ்டுட்? அப்ப அனிமல் கேரக்டரை ஹியூமன் கொடுக்குறாங்க. மை பிரதர் வாஸ் அ ஃபாக்ஸ், கன்னிங் அண்ட் ஸ்லை. My brother was a fox, cunning and sly, always finding a way to get what he wanted. ஆமாவா? For every sister, the brother is always a cunning தான். ஏன்னா எப்படியாவது அவன் வேலையை முடிச்சிருவான், நம்ம மட்டும் மாட்டிக்குவோம் அப்படின்னு. So my brother is a fox as cunning and sly. Cunning and sly. Done? Yes. Any doubt with the simile, metaphor, personification, anthropomorphism, zoomorphism? இதுல டவுட் இருக்கா? என்னென்ன பார்த்திருக்கோம்? சிமிலி, மெட்டஃபர், பர்சானிஃபிகேஷன், அனாலஜி, ஆந்த்ரோபோமார்பிசம் அண்ட் ஜூமார்பிசம். கரெக்டா? சிமிலினா என்னன்னு தெரியும், லைக் ஆஸ் தேன். மெட்டஃபர் வித்தவுட் லைக் ஆஸ், ஹிடன் கம்பேரிசன். ஓகே, வாட் இஸ் அன் அனாலஜி? அகைன் அதுவும் கம்பேரிசன் தான், பட் ஒன் ஃபெமிலியர் ஒன் நாட் ஃபெமிலியர் திங்கோட கம்பேர் பண்ணி அது இன்னும் எலாபரேட்டா புரிய வைக்கிறதுக்கு. லைக் வாட், லைக் the child learns, the dog is learning tricks, the puppy learns trick like the how child reads, அந்த மாதிரி. அடுத்தது anthropomorphism. Yes, anthropomorphism and zoomorphism. இது எத்தனை இப்போ வந்து நம்ம we have seen simile, metaphor, analogy, personification, anthropomorphism, zoomorphism. இந்த personification வந்து இது 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 ரெண்டுக்கும், இது இது ரெண்டுக்கும். கரெக்டா?
எஸ். இப்போ சிமிலினா மெட்டஃபர்னா அனாலஜினா கம்பேரிசன். இங்க லைக் ஆஸ் இருக்கும், இங்க அது இருக்காது. இங்க ஃபெமிலியர் நான் ஃபெமிலியர். பர்சானிஃபிகேஷன் நான் ஹியூமனா இருக்கிற எல்லாத்துக்கும் ஹியூமன் கேரக்டர் கொடுத்தா பர்சானிஃபிகேஷன். இதுவே ஆந்த்ரோபோமார்பிசம்னா அனிமல் ஆப்ஜெக்ட்ஸுக்கு ஹியூமன் கேரக்டர் கொடுத்தா. ஜூமார்பிசம் அப்படியே ஆப்போசிட், அனிமல் திங்ஸை ஹியூமனுக்கு கொடுத்தா. இது எல்லாமே நம்ம எந்த கேட்டகரியில குரூப் பண்ணலாம்? ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரிலேட்டட் டு கம்பேரிசன். ஓகே, அது கீழேயே போட்டு எழுதிக்கோங்க. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரிலேட்டட் டு ரிசம்பிளன்ஸ், கம்பேரிசன், லைக்னஸ். அப்போ நீங்க படிக்கும் போது ரிவைஸ் பண்ணும் போது கம்பேரிசன்ல என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா இந்த 5 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் 6 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியா அங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இங்க எங்கேயோ கம்பேர் பண்ணிருக்காங்க, இந்த 6ல ஏதாவது ஒன்னாதான் இருக்கும். அப்போ ஆப்ஷன்ஸ்ல இருக்க மத்ததை எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 6 ஆர் கால் ஃபிகர்ஸ் ஆஃப் ரெசம்பிளன்ஸ். ரெண்டும் ஒரே மாதிரி ரெசம்பிள் ஆக தான் அனாலஜி யூஸ் பண்ணி பார்க்கலாம். எஸ். அண்ட் கம்பேரிசன் இல்லனா லைக்னஸ், அதுக்கு we can categorize. Next figures of okay, next figure of speech பார்த்துட்டு then finally we'll group. Write down antithesis. Antithesis figure of speech. What is an antithesis? Two opposite ideas in the same sentence ல போடுவோம். We'll put two opposite ideas in the same sentence to give a effect, ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக. So antithesis is nothing but giving two opposite ideas in the same sentence. Two opposite ideas in a same sentence to give an effect. To give an effect. Example: speech is silver but silence is golden. Speech is silver, silence is golden. Correct? Speech is silver, silence is golden. Speech and silence ரெண்டும் கான்ட்ராஸ்டிங் ஆப்போசிட் ஐடியாஸா. பேசாம இருக்கிறதும் சைலண்டா இருக்கிறதும் பேசுறது கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ். பட் ஒரு எஃபெக்ட் கொடுக்குது இல்ல. ஸ்பீச் சில்வர் பட் சைலன்ஸ் இஸ் கோல்டன். என்ன எதுக்கு எஃபெக்ட் கொடுக்குது? சைலன்ஸுக்கு தான் ஜாஸ்தி எஃபெக்ட் கொடுக்குது. பட் டூ கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் யூஸ் பண்ணியிருக்கமா. ஓகே. டு எரர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன். ரொம்ப பேசிக் எக்ஸாம்பிள், ஆல்வேஸ் யூஸ்ட் எக்ஸாம்பிள். டு எரர் is human, to forgive is divine. Human divineயும் கம்பேர் பண்ணுது. எரர் forgive ரெண்டுமே கான்ட்ராஸ்டிங் திங்ஸ். ஓகே. It was the best of times and worst of the times as well. Marriage is the best of the thing and the worst of the thing. Correct? Contrasting ideas to give best effect too. Yes. Antithesis na two opposite ideas in the same sentence to give a special effect. Antithesis மாதிரியே அடுத்தடுத்த figure of speech பார்க்கணும்னா we'll see oxymoron. Oxymoron. Next. Oxymoron. So antithesis மாதிரி oxymoron. What is oxymoron? Again, two contradictory or opposing words in a single phrase. Two opposite or contradictory things in a single phrase. He was a falsely true friend. He was a falsely true friend. He was a falsely true friend. ஓகேவா? அப்ப என்னது? Falsely true ரெண்டுமே வந்து opposite things. The photographer captured the subject's living death. The photographer captured the subject's living death.
The politician is an example of cruel kindness. The photographer captured the subject's living death. The politician is an example of cruel kindness. Cruel kindness. Yes. Done. So, antithesis and oxymoron. அது ரெண்டு தான் இப்ப அடுத்தது பார்த்திருக்கோம் கரெக்டா. சிமிலி மெட்டஃபர் பர்சானிஃபிகேஷன் பார்த்தோம். சிமிலி மெட்டஃபர் அனாலஜி பர்சானிஃபிகேஷன் ஆந்த்ரோபோமார்பிசம் ஜூமார்பிசம் பார்த்தோம். இப்போ ஆன்டிதீசிஸும் ஆக்சிமோரானும் பார்த்திருக்கோம். ஆன்டிதீசிஸும் Oxymoron. two opposite things comparing in the Definition same. மட்டும். Shashank doubta. Yes ma'am. Definition மட்டும் திருப்பி சொல்லுங்க. Two opposite things in the same sentence to give a better effect. அவ்வளவுதான். Ma'am, Yes. ma'am, antithesis and oxymoron ரெண்டுமே more or less similar ஆ ma'am? More or less same தாங்க. ஆன்டிதீசிஸ்ல it is a deeper சென்டென்ஸுக்கு ஃபுல் சென்டென்ஸுக்கு ஆர் டு கிவ் அ எக்ஸ்ட்ராடினரி மீனிங்க்கு ஆன்டிதீசிஸ். ஆக்சிமோரான் வந்து ஒரு சின்ன சின்ன கிளாஸ்ல இன் ஸ்மால் பிளேசஸ் வி யூஸ் ஆக்சிமோரான். புரிஞ்சிச்சுங்களா? ரெண்டுமே கான்ட்ரடிக்டரி தான். ஒரு ஆன்டிதீசிஸ் லிட்ரரி டிவைஸ் கான்ட்ராஸ்டிங் ஐடியாவும் ஃப்ரேசஸும் யூஸ் பண்ணுவாங்க ஒரு கிளியர் டிஸ்டிங்ஷன் கொடுக்கறக்கு. கிளியர் டிஸ்டிங்ஷன் கிளியர் ஐடியா கொடுக்கறக்கு. பட் ஆக்சிமோரான் அந்த அதர் சைடு ஒரு கான்ட்ரடிக்டரி எக்ஸ்பிரஷன் ஒரு ரொம்ப குறுகிய எக்ஸ்பிரஷன் கொடுக்கறக்கு. ஆஃபுல்லி குட். Awfully good is an oxymoron. ஓகே. இப்போ ஒரு சின்ன ஐடியா கான்ட்ரடிக்டரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுக்கு we use oxymoron. Antithesis ஒரு elaborate explanation கொடுக்கறதுக்கு. One giant leap for mankind. One giant leap for mankind. Leapனா giantனா புரிஞ்சிருச்சுங்களா? பிகர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு antithesis. Awfully goodனா ஆக்சிமோரான். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? டு எரர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன். கம்ப்ளீட் மீனிங் இருக்கா? ஆஃபுல்லி குட். ஓகே, எழுதிக்கோங்க கீ டிஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. ஆக்சிமோரான் இது கீழே கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆக்சிமோரான் அண்ட் ஆன்டிதீசிஸ். ஆக்சிமோரான் ஆர் லிமிட்டட் டு ஃபியூ வேர்ட்ஸ் ஆர் அ ஃப்ரேஸ். அவ்வளவுதான். Oxymorons are limited to a few words or phrases. Key differences இது ரெண்டுக்கும் அதுதான். Oxymoron is limited to a few words or a phrase, while antithesis can involve larger ideas or clauses. Larger ideas or clauses. Larger ideas, clauses. அப்ப antithesis பெரிய ஐடியால யூஸ் பண்ணுவோம். ஆக்சிமோரான் லிமிட்டெட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரேஸ்ல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாரடாக்ஸ். என்னங்க? Antithesis is used in a bigger sentences, independent sentences or clauses to convey more elaborate meaning. Oxymoron வந்து is actually few words used in a very contradictory expression. அவ்வளவுதான். ஃபைன், போலாமா? நெக்ஸ்ட் பாரடாக்ஸ் வந்து ஆக்சிமோரான்லயும் ஆன்டிதீசிஸ்லயும் கான்ட்ரடிக்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோமா? ரெண்டு ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மீனிங் கன்வே பண்ணுவோம். இங்க பாரடாக்ஸ்ல அந்த சென்டென்ஸே கான்ட்ரடிக்டரியா இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற இன்னேட் மீனிங் நம்ம புரிஞ்சுக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த சென்டென்ஸே கான்ட்ரடிக்டரி, அதுக்குள்ள இருக்கிற மீனிங்கை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி. ஸோ வில் ரைட் த டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் and I'll explain. Paradox is a statement
or a sentence. Paradox is a statement or sentence that appears to be self-contradictory or silly. Self-ஆவே அது contradictory-ஆ இருக்கும். A paradox is a statement or sentence that appears to be self-contradictory. That appears to be self-contradictory. But has a hidden truth. But has a hidden truth. அடுத்த sentence எழுதுங்க. Oxymoron or antithesis is a pairing of contradictory words. Correct? Antithesis or oxymoron is a pairing of contradictory words. But here paradox is a statement or situation which is contradictory. Paradox is a situation or statement which is contradictory. Paradox is a statement or situation which is contradictory. புரிஞ்சுச்சுங்களா மூணுக்கு வித்தியாசம்? ஆன்டிதீசஸும் ஆக்சிமோரானும் வேர்ட்ஸ் கான்ட்ரடிக்டரியா இருக்கும். இங்க பாராடாக்ஸ்ல அந்த சிச்சுவேஷனும் அந்த ஸ்டேட்மெண்டாவே கான்ட்ரடிக்டரியா இருக்கும், இல்ல சில்லியா இருக்கும். The child is the father of the man. The child is the father of the man. இது ஆப்போசிட் கிடையாது, இல்ல சைல்டும் ஃபாதரும் ஆப்போசிட் கிடையாது. புரியுதுங்களா? awfully good அப்படின்னா awfullyனா பேட், குட் அது ரெண்டும் கான்ட்ரடிக்டரி ஆப்போசிட். எரரும் ஃபர்கிவும் ஆப்போசிட். தப்பு பண்றது மன்னிக்கிறது. வேற என்ன எக்ஸாம்பிள் எழுதணும் ஆன்டிதீசிஸ்க்கு? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஸ்பீச் இஸ் சில்வர், சைலன்ஸ் இஸ் கோல்டன். அப்ப ஸ்பீச்சும் சில்வரும் ஆப்போசிட் திங். பேசிக்கிட்டே இருக்கிறது, சைலண்டா இருக்கு. சைல்ட் அண்ட் ஃபாதர் வந்து கான்ட்ரடிக்டரி கிடையாது. புரியுதுங்களா? ரெண்டும் சைல்டும் யாரும் கான்ட்ரடிக்டரி, சைல்டும் ஓல்டும் வேணா கான்ட்ரடிக்டரின்னு சொல்லலாம், ஃபாதர் கான்ட்ரடிக்டரின்னு சொல்ல முடியாது. பட் த சைல்ட் இஸ் த ஃபாதர் ஆஃப் த மேன் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரடிக்டரி சென்டென்ஸ்ல ஒரு சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. தட்ஸ் ஆல். அண்டர்ஸ்டுட் தி டெஃபினிஷன்? ஓகே, ரைட் டவுன் எக்ஸாம்பிள். The child is the father of the man. யாரோட சென்டென்ஸ் இது? The child is the father of the man. யார் சொன்னா? William Wordsworth. The child is the father of the man, William Wordsworth. The more you learn, the more you realize how little you know. Correct? The more you learn, the more you realize how little you know. So இது paradox-ஆ? Yes. This statement is false. அதுவே ஒரு paradox. This statement is false. This statement is false. இது paradox-ஆ இல்லைங்களா? ஸ்டேட்மெண்ட்னாலே அது சென்டென்ஸ்னாலே ட்ரூ தானே. ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்னா கான்ட்ரடிக்டரி திங் இல்லை, ட்ரூ ஃபால்ஸ்ன்னு இல்லை, பட் கான்ட்ரடிக்டரியா தானே இருக்குது ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஆன்டிதீசிஸ் பார்த்துருக்கோம், ஆக்சிமோரான் பார்த்துருக்கோம், என்னென்ன பார்த்துருக்கோம்? 1 செகண்ட். ஆன்டிதீசிஸ், ஆக்சிமோரான், பாராடாக்ஸ், 3 பார்த்துருக்கோமா? இது எல்லாமே ஃபிகர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்ட். இது மூணுமே ஃபிகர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்ட். So figures of opposition, figures of contrast, இதெல்லாமே antithesis, oxymoron, paradox. The statement is false. எப்படி மேம் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க? The statement, see, usually statement அப்படினாலே the right thing is written, no? Sentence. நீங்க வந்து லாஜிக்கலா டிஎன்பிசி கொஸ்டின்ல இருக்க மாதிரி the statement is true or false அப்படி இல்லை. யூஸ்வலா நம்ம ஒன்று எழுதினாலே அது கரெக்டாக தானே எழுதணும். ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்னா அது ட்ரூவா தானே இருக்கணும், லாஜிக்கலி ஸ்பீக்கிங். ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ், அ கான்ட்ரடிக்டரி திங். அப்புறம் எதுக்கு எழுதுனீங்க அந்த மாதிரி? த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே ஃபிகர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்ட். ஃபிகர்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்ட்ல ஆன்டிதீசிஸ், ஆக்சிமோரான் அண்ட் பாராடாக்ஸ். நெக்ஸ்ட் அலிட்ரேஷன். இதெல்லாம் ஃபிகர்ஸ் ஆஃப் சவுண்ட், அலிட்ரேஷன், கான்சனன்ஸ். ஆமா தானே? எஸ். ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் சவுண்ட்ல alliteration. Alliteration.
அப்ப என்னங்க அது? Repetition of the same consonant sound at the beginning of the words. Alliteration என்ன ரிப்பீட் ஆகணும்? சேம் சவுண்டு. அந்த சவுண்ட் என்ன சவுண்டா இருக்கணும்? கான்சனன்ட் சவுண்டா இருக்கணும். வவல் சவுண்டா இருக்கக்கூடாது. வவல் அண்ட் கான்சனன்ட்ஸ் தெரியுமா? வாட் ஆர் த வவல்ஸ்? ஏஇ ஐஓயு வவல்ல. ஏஇ ஐஓயு சவுண்ட் இருக்கிறது எல்லாமே வவல்ஸ். அப்ப கான்சனன்ட்னா ஏஇ ஐஓயு சவுண்ட் வராது, எல்லாமே கான்சனன்ட். ஸோ சேம் சவுண்டு கான்சனன்ட் சவுண்டா ரிப்பீட் ஆகணும். அட் எந்த இடத்துல ரிப்பீட் ஆகணும்? பிகினிங் ஆஃப் த வேர்ட்ஸ். எங்க ரிப்பீட் ஆகணும்? பிகினிங் ஆஃப் த வேர்ட்ஸ்ல. பிகினிங் ஆஃப் த வேர்ட்ஸ். சேம் சென்டென்ஸ்ன்னு போடக்கூடாது, அட் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டின்னு போட்டுக்கலாம். ஏன்னா போயம்ல 2 சென்டென்ஸ் சேர்ந்து நம்ம ஒட்டுக்கா எடுத்து பார்ப்போம். அப்போ ஒரு சென்டென்ஸ் அதுல கூட we can find out alliteration, assonance எல்லாம். ஸோ alliterationனா சேம் சவுண்டா இருக்கணும், அந்த சவுண்ட் கான்சனன்ட் சவுண்டா இருக்கணும், அந்த சவுண்ட் பிகினிங் ஆஃப் த வேர்ட்ல வரணும், அது ரிப்பீட் ஆகணும் at close proximity. ஓகே. பீட்டர் பைப்பர் பிக்டு a peck of pickled peppers. கரெக்டா? எழுதிருவீங்களா? எழுதுங்க. தமிழ்ல எழுதுறீங்க, இதுல எழுத மாட்டீங்களா? எழுதுங்க கௌஷிகா. பீட்டர் பைப்பர், பீட்டர் பிடிஆர் பீட்டர், பைப்பர் பிஐபிஆர் பைப்பர், பிக்டு பிஐசிகேஇடி பிக்டு. பீட்டர் பைப்பர் பிக்டு a peckle, a peck, PECK, peck of pickled, PICKLED, pickled peppers, PEPPERS, peppers. Peter Piper picked a peck, PECK, peck of pickled peppers. என்னங்க? P sound consonant at close proximity beginningல தான் repeat ஆகுதா? ஓகே. Coca-Cola best example. Coca-Cola வந்து best example for alliteration. Coca-Cola. Dunkin Donuts, Dunkin Donuts. The cool crisp air, the cool crisp air, cool crisp air, cool CC. இதுல என்னன்னா don't find out for letters, consonant letter இருக்கான்னு. ஏன்னா புரியுதா? நூக் நைஃப் நாட் எல்லாம் ஒரே சென்டென்ஸ்ல இருந்தாலும் அது அலிட்ரேஷன் தான். ஆனா வேர்ட்ஸை பாத்தீங்கன்னா இங்க கே வருதுன்னு நம்ம விட்டுருவோம். அதனாலதான் சவுண்டை வச்சு போட சொல்றது. ஓகே. நைஃப் கேல தானே ஸ்டார்ட் ஆகும். கே இஸ் சைலண்ட், நாட் கே, என் இஸ் சைலண்ட், சாரி கே இஸ் சைலண்ட். So do not check for letters, check for the sound of the consonant at the beginning of the words. Next, assonance. Alliteration மாதிரி assonance. Same alliteration consonant sound, assonance vowel sound, அவ்வளவுதான். பாக்கி எல்லாம் சேமா எழுதிக்கோங்க. at the beginning of the word, in the close proximity of the letters of the sentenceல word should repeat, beginningல assonance sound வரணும், assonanceனா vowel sound இருக்கணும். Okay. So the cat sat on the mat. எழுதுங்க. The cat sat on the mat. இதுல assonance இருக்கா? The cat sat on the mat. இருக்கா இல்லையா? இருக்கு. A cat sa ma. A beginningனா don't check in the first letter. beginning ன்னு மட்டும் தான் சொல்றாங்க. புரிஞ்சிருச்சுங்களா? It's a letter. It's a word. இதெல்லாம் beginning, இது ending. கரெக்டா? ஃபர்ஸ்ட் லெட்டர்னா யூ,
பட் அசனன்ஸும் alliterationம் இந்த பிகினிங் ஆஃப் த வேர்டுன்னு தானே இருக்கு. அப்ப கே எடுத்துக்கலாமா, மே ச எடுத்துக்கலாமா? ஓகே. ஸோ இந்த பிகினிங் தான் முக்கியமே தவிர நாட் த ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படிங்கிறது யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரிப்பிட்டேஷன் ஆஃப் vowel sounds that are close to each other in the beginning of the words. Go slow over the road. Go slow over the road. Go slow over the road. O sound எங்கெல்லாம் வருது? Go slow over row. கரெக்டா? The crumbling thunder of seas. The crumbling thunder of seas. vowel sound a e i o u, u sound. Crumbling thunder beginningலே வந்துருதா? புரிஞ்சுச்சுங்களா? Don't look for the first letterங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்லாம். Earthly death, heavenly birth. Earthly death, heavenly birth. a e i o u இருக்கா vowel sound? heavenly birth தான் சொல்லுவோம், e வராதுல்ல, heavenly தானே? yes. so assonance here என்னங்க? e sound. earthly, heavenly, earthly, heavenly, ee இல்ல aa, earthly, heavenly, whatever, a sound. therefore it is assonance. assonance or alliteration beginning la, alliteration na consonant, assonance na vowel. sorry, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கான்சனன்ஸ். கான்சனன்ஸ் அப்ப alliterationனா consonant sound, assonanceனா vowel sound at the beginning. அப்ப consonanceனா repetition of the same consonant sound within or at the end of the words. அவ்வளவுதான். same consonant sound தான், same consonant sound within. அப்பனா அந்த சென்டர், அந்த வேர்டோட மிடில்ல இல்லைன்னா எண்ட்ல. இதுவே முன்னாடி பிகினிங்ல வந்துச்சுன்னா அது alliteration, consonant soundல, so alliteration. so beginningல இல்லாம within or endல consonant sound வந்துச்சு அப்படின்னா it is consonants. example, patter, 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 p-a-t-t-e-r, p-a-t-t-e-r. patter, patter என்ன சவுண்டு? patter, patter, t sound, consonant இல்ல, a எடுக்க கூடாது, consonants இல்ல. patter, 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 pitterன்னு வச்சுக்கலாம். patter, pitter, t sound. அப்புறம் r sound வருதா எண்ட்ல? patter, pitter, r, patter, pitter. Mike likes his new bike. எழுதுங்க. Mike likes his new bike. எண்ட்ல Mike like bike, எண்ட்ல k sound, consonant sound. A truck driver packs his pack. A truck driver packs in a track. A truck driver packs in a track. Truck ck, driver pack ck, in a track ck, k sound in the end. அப்ப என்னது அது? consonants. okay. done. இப்போ வந்து alliteration, assonance, consonants. இதுல vowel சம்பந்தமானது எது? assonance மட்டும்தான். alliterationம் consonantsம் related to do with consonant sounds. alliteration beginningல consonant sound in the middle or within or in the end goes to
consonants. Okay, one more to do with sound, onomatopoeia. Ma'am, doubt. Yes, சொல்லுங்க. Ma'am, the truck driver packs in the truck. Truck in the beginning of the sentence. The truck. அது alliteration. இதானே நம்ம எழுதணும், something like this, a truck driver pack in the track இதானே எழுதணும். Yes, ma'am. நீங்க எதை எடுத்திருக்கீங்க? கே சவுண்ட் the ending, so consonants நான் சொன்னேன். நீங்க எது கேக்குறீங்க? Okay. Ma'am, இது வந்து the middle and the end of the word or sentence ma'am, இல்ல இந்த truck வந்து starting of the sentence வந்திருக்கறனால நான் misunderstand பண்றேன். அவங்க ட்ராக்கே எடுக்கல. என்ன திருப்பி சொல்லுங்க உங்க டவுட் என்னன்னு. மேம் இந்த சென்டென்ஸ்ல வந்து அந்த கான்சனன்ட் சவுண்ட் வந்து ஸ்டார்டிங் ஐ மீன் நீங்க வந்து ஒரு வேர்டோட எண்டிங்ல சொல்றீங்களா மேம்? ஓகே பாருங்க, I'll repeat. Alliteration, consonants, assonance. Alliterationம் consonantsம் consonant கான்சனன்ட் சவுண்டுக்கு நம்ம யூஸ் பண்றது கரெக்டா. வவல் சவுண்ட் இல்ல, கான்சனன்ட் சவுண்ட். ஆலிட்ரேஷனுக்கு ஒரு சென்டென்ஸ்ல இல்லைன்னா அது பக்கத்துல க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில இருக்கிற வேர்ட்ஸ் இருக்கும்ல, 1 2 3 4 5 வேர்ட்ஸ் இருக்கு. அந்த 5 வேர்டோட பிகினிங்ல கான்சனன்ட் சவுண்ட் வந்தா வி யூஸ் ஆலிட்ரேஷன், வி கால் இட் ஆலிட்ரேஷன் கரெக்டா. இதுவே க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில 1 2 3 4 5ல நடுவுலயோ எண்ட்லயோ கான்சனன்ட் சவுண்ட் வந்தா வி கால் இட் கான்சனன்ட்ஸ். ஓகே சுபா, உங்க டவுட் என்னன்னா சென்டென்ஸோட ஸ்டார்டிங்லயா எண்ட்லயா, நம்ம இத பத்தி பார்க்கவே இல்ல. ஓகேவா? அந்த சென்டென்ஸ்ல அந்த ஃப்ரேஸ்ல இருக்கிற வேர்ட்ஸோட பிகினிங்ல வந்தா அலிட்ரேஷன், மிடில்ல வித்தின்லயோ எண்ட்லயோ வந்தா கான்சனன்ட்ஸ். உங்க டவுட் வந்து அந்த சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல பார்க்கணுமா? ஓகே டன். நெக்ஸ்ட் வில் கோ டு ஆனமடோபியா. Onomatopoeia. Onomatopoeia. அப்ப இதுவும் ரிலேட்டட் டு சவுண்ட், பட் இங்க வவல் சவுண்டு கான்சனன்ட் சவுண்ட்லாம் கிடையாது. சம் சவுண்ட் நேச்சுரலா அந்த சென்டென்ஸ்ல இருக்கணும் டு கிவ் பெட்டர் எஃபெக்ட். புரிஞ்சிருச்சுங்களா? ரைட் டவுன் டெஃபினிஷன் எழுதுங்க. நேச்சுரல் சவுண்ட்ஸ் ஆஃப் சம்திங்ஸ், நேச்சுரல் சவுண்ட்ஸ் ஆஃப் சம்திங்ஸ் டிஸ்கிரைப்டு டு மேக் இட் மோர் எக்ஸ்பிரசிவ். அவ்வளவுதான். Natural sound of a thing described or mentioned to make it more expressive. இன்னும் எக்ஸ்பிரசிவா மாத்திரக்காக or இன்ட்ரெஸ்டிங்கா மாத்திரக்காக. I heard a fly bus. I heard a fly bus. அப்பனா I saw a fly அப்படிங்கிறது கரெக்ட். பட் I heard a fly bus அப்படின்னா என்ன? இப்படிதான் போச்சு, பிஸ்ன்னு இப்படி போச்சு அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பிரசிவா சொல்றோம். ஆக்சுவலா அதோட மீனிங் என்ன? இந்த ரூம்குள்ள நான் ஒரு fly பார்த்தேங்கிறது தான். So to make it more interesting, I heard a fly bus. The leaves crunched under my feet. The leaves crunched under my feet. காஞ்சு போன இலைகள் அங்க விழுந்து கிடக்கும் போது நான் மேல நடந்து போகும்போது கிரன்ச்சா முறுமுறுன்னு உடையும் இல்ல. So the leaves of the feet crunched under my feet. The thump of my heart felt like my ribs breaking down. The palpitation அடிக்கும். அந்த thump of my heart felt like my ribs breaking apart. இப்போ என் ரிப்ஸ் உடையிற மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆச்சு. ஸோ சம்திங் நேச்சுரலா அதோட சவுண்டை சொல்லும் போது நம்ம இன்னும் அதை எக்ஸ்பிரசிவா காமிச்சு நம்ம இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்க முடியும்னா அது அனமட்டோபியா. ஓகே
ஃபைன். இதுல இன்னொன்னு இருக்கு, பட் உங்க ஸ்கூல் புக்ஸ்ல மென்ஷன் ஆகல. இது வரைக்கும் கிளியரா? alliteration, consonants, assonance and onomatopoeia clear. Alliteration and consonants go together, assonance go for vowel sound and onomatopoeia go for some natural sounds, flying, அதெல்லாம் பஸ், ஃப்ளை ஓடுது, பீ ஓடுது, அந்த லீவ்ஸ், ஹார்ட், அதெல்லாம். சிமிலரா விஸ்பரிங் எஃபெக்ட் கொடுக்கும், பார்த்திருக்கீங்களா சிலது? இந்த சவுண்ட்லாம் வந்தா இட் இஸ் கால்ட் சிபிலன்ஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இது வந்து புக்ல இல்ல, பட் புக்ல இல்ல இருக்கிறது மட்டும் கேட்க மாட்டாங்கல்ல. இட்ஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கால்ட் சிபிலன்ஸ். அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் அலிட்ரேஷன் கான்சனன்ஸ். ஏன்னா இது எல்லாமே கான்சனன்ட் சவுண்டு தானே. இட்ஸ் a specific type of alliteration or consonants. எங்க வேணாலும் இருக்கலாம், ஸ்டார்டிங்லயும் இருக்கலாம், எண்ட்லயும் இருக்கலாம். அதனாலதான் alliteration or specific kind of alliteration or consonants. ஸ்பெசிபிக்கலி இந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் மட்டும்தான் வரும். எஸ் சவுண்ட், எஸ். போனிக்ஸ் படிச்ச குழந்தைங்க சொல்லுவாங்கல்ல, எஸ் எஸ், ஷ, ஷ, அந்த சவுண்ட். ஹிஸ்ஸிங் இல்லைன்னா விஸ்பரிங் எஃபெக்ட் கொடுக்குற ஸ்பெஷல் டைப் ஆஃப் alliteration ஆர் கான்சனன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கால் சிபிலன்ஸ். கான்சனன்ட் சவுண்டு தான், பட் விஸ்பரிங்கோ ஒரு ஹிஸ்ஸிங் எஃபெக்ட் கொடுக்குற வேர்ட்ஸ். The snake silently slithered. கரெக்டா? The snake silently slithered. அதான slithering. The snake silently slithered. அப்ப நமக்கு என்ன சவுண்ட்? சவுண்ட் தானே. அப்ப அது வந்து ஒரு ஸ்பெஷல் alliteration. S தான். So special alliteration sibilance. Okay. Sally sells seashells by the seashore. Tongue twister. Sally, S-A-L-L-Y, Sally sells seashells by the seashore. என்ன சவுண்ட்? ஓகேவா? அப்ப இது கான்சனன்ஸ் தான். சம்டைம்ஸ் சீல இருக்கிறனால அசனன்ஸ் தான், பட் இருந்தாலும் அலிட்ரேஷன் தான். அசனன்ஸ் இல்ல, அலிட்ரேஷன் தான். கான்சனன்ட் சவுண்ட் தான், பட் ஸ்பெஷல் டைப் ஆஃப் விஸ்பரிங் அண்ட் ஹிஸ்ஸிங் எஃபெக்ட் கொடுக்கறதுனால அது சிபிலன்ஸ். கிளியர்? ஓகே. So we'll little revise on the comparison la simile, metaphor, analogy, human characters could compare பண்றது, personification, anthropomorphism, zoomorphism. அந்த ஆறு அந்த கேட்டகரி. அடுத்தது என்ன பார்த்தோம்? figures of contrast, opposite thingsல antithesis, oxymoron, paradox. அதுல juxtaposition ஒன்னு இருக்கு, பட் அது வந்து poemல யூஸ் பண்றது இல்ல, ப்ரோஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை விட்டுருங்க, juxtaposition வேணா பின்னாடி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிகர்ஸ் ஆஃப் சவுண்ட். ஸோ சவுண்ட்ல அலிட்ரேஷன் கான்சனன்ஸ் ரெண்டும் கான்சனன்ட் சவுண்டுக்கு, அசனன்ஸ் ஆல்பபெட் வவல் சவுண்டுக்கு. அண்ட் சிபிலன்ஸ் வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் அலிட்ரேஷன் ஆர் கான்சனன்ஸ் வேர் விஸ்பரிங் ஆர் ஹிசரிங் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இந்த வேர்ட்ஸ், அந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் என்னென்ன வரும்? ஷ, ஷ, ஸ, அதெல்லாம் வரும். கிளியர்? டன். நெக்ஸ்ட், எக்ஸாஜரேட் பண்ணி பேசுற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஃபிகர்ஸ் ஆஃப் எக்ஸாஜரேஷன் ஆர் ஃபிகர்ஸ் ஆஃப் எம்பசிஸ். அதை பயங்கரமா எம்பசிஸ் பண்ணணும், எக்ஸாஜரேட் பண்ணணும்னா நம்ம என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணுவோம்? ஓகே, ஹைப்பர்போல், ஹைப்பர்போலே ஆர் ஹைப்பர்போல். figures of exaggeration, figures of emphasis-ல first வந்து hyperbole. அப்போ it is the exaggeration of ideas for the sake of emphasizing. ஏதோ ஒரு விஷயத்தை அங்க வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொன்னனும், எம்பசிஸ் ஆகிறது. எதுக்கு அதை பண்ணுவோம்? டு ஆட் சம் கலர் ஆர் ஹியூமர். கரெக்டா? ஏதாவது ஒரு கலர் ஆட் பண்றதுக்கு, இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துறதுக்கு, இல்லைன்னா ஹியூமருக்கு அதை ஆட் பண்ணுவோம். ஸோ ரைட் டவுன் த டெஃபினிஷன். exaggeration of ideas, exaggeration of ideas for the sake of emphasis, exaggeration of ideas for the sake of emphasis used in the sentences to add color or humor. இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் கொடுக்கறக்கோ, கலர்னா ரெட் கலர் ப்ளூ கலர் அப்படி கிடையாது, இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் கொடுக்கறக்கோ இல்ல ஹியூமர் சென்ஸ் ஆட் பண்றக்கோ. I'm so hungry I could eat a horse. I'm so hungry I could
eat a horse. எக்ஸாஜரேட் பண்றோமா? அவ்வளோ பசியா இருக்கேன், ஒரு குதிரையே முழுசா சாப்பிட்டுருவேன். சாப்பிட முடியுமா யாருனாலையும்? அது எக்ஸாஜரேட்டிங். ஐ எம் சோ ஹங்கிரி ஐ குட் ஈட் அ ஹார்ஸ். ஹலோ, so I am so hungry I could eat a horse. This bag weighs a ton. This bag weighs a ton. டன் எல்லாம் லாரியில தான் ஏத்த முடியும். பட் இந்த பேக், ஐயோ சாமி, நம்ம யூஸ்வலா என்ன சொல்லுவோம்? போனோம் வெயிட் எப்படி சொல்லுவோமா? ஓகே, திஸ் பேக் weighs a ton. அப்பனா எக்ஸாஜரேட் பண்ணி ஹைப்பர்போலா அதை வந்து பேசுறோம். திஸ் பேக் weighs a ton. Next, another example. If I've told you once, I would have told you a million times to clean your room. ஆமாவா? தினம் காலையில I've told you a million times to clean your room. I've told a million times to learn properly for group 2. Million times la சொல்லவே முடியாது. Million, 1 million is equal to how much? 10 lakhs. Can somebody tell 10 lakh times? No. I've told you a million times. I've told you a zillion times. I've told you a billion times. அதெல்லாமே. Next. ஹைப்பர்போலோட ஆப்போசிட் வந்து அண்டர்ஸ்டேட்மெண்ட். இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அண்டர்ஸ்டேட்மெண்ட். ஹைப்பர்போலோட ஆப்போசிட். இன்டென்ஷனா ஒரு சீரியஸான சிச்சுவேஷனை லெஸ் இம்பார்ட்டண்டா மாத்துறதுக்காக ஒரு அண்டர்ஸ்டேட்மெண்ட். ரொம்ப இன்டென்ஷன், ஐ எம் சோ ஹங்கிரி தட் ஐ குட் ஈட் அ ஹார்ஸ், அது வந்து ஹைப்பர்போல். கரெக்டா? நிஜமாவுமே பசியா இருக்கு, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பசிக்குது, பட் ஐ டோன்ட் திங்க் ஷி நீட்ஸ் ஃபுட். அண்டர்ஸ்டேட்மெண்டா? டோன்ட் சர்வ் ஹர், ஐ டோன்ட் திங்க் ஷி நீட்ஸ் இட். அப்படின்னா என்ன, பசியில் இருக்க அவங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டு அவங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி சாப்பிட்டாங்க. அப்ப புரியுதா அண்டர்ஸ்டேட்மெண்ட் என்னன்னு? அவ்வளவுதான். ஸோ அண்டர்ஸ்டேட்மெண்ட் இஸ் நத்திங் பட் employed by writers or speakers to intentionally make a situation less important or less serious. To intentionally make it a less important or less serious thing. பயங்கரமா. என்னங்க திருப்பி சொல்றதா? ஹைப்பர்போலா இல்ல அண்டர்ஸ்டேட்மெண்டா? அண்டர்ஸ்டேட்மெண்ட். அண்டர்ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் இல்லை. ஹைப்பர்போல் எப்படி ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப மிகைப்படுத்தி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றோமோ, அந்த மாதிரி அண்டர்ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப லைட்டா சொல்றது, அவ்வளவுதான். இன்டென்ஷனலா அதை லெஸ் இம்பார்ட்டன்டாவோ சீரியஸாவோ சொல்றது, லெஸ் சீரியஸாவோ சொல்றதுக்கு யூஸ் பண்றது அண்டர்ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பயங்கரமா அடி ஆக்சிடென்ட், பயங்கரமா போய் எங்காவது இடிச்சிருப்போம், கார் அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் டென்ட் உளுந்து அப்படியே உள்ள என்ன பெரிய ஒரு பாறாங்கல் அளவுக்கு டென்ட் விழுந்திருக்கும், உள்ள விட்டு எடுக்கிற அளவுக்கு. ஆனா நம்ம போய் வீட்டுல கார் நிறுத்திட்டு என்ன சொல்லுவோம்? சும்மா ஜஸ்ட் ஸ்கிராச், ஜஸ்ட் ஸ்கிராச், லைட்டா பட்டுருச்சு, பெண்ட் ஆயிருச்சு, அவ்வளவு, ஜஸ்ட் ஸ்கிராச். ஓகே, ஸோ அது என்னது? அண்டர்ஸ்டேட்மெண்ட். ஆனா இதுவே நம்ம அப்பாவோ இல்ல அண்ணாவோ தம்பியோ காரை எங்காவது ஸ்கிராச் பண்ணிட்டு வந்து காரை நிறுத்தியிருந்தா நம்ம எப்படி அம்மா கிட்ட சொல்லுவோம்? பாபா சாமி, எப்பா 50,000 ரூபாய் ஆயிருமா, அதுக்கு இன்சூரன்ஸ்லாம் கிளைமே கிடைக்காது. such a big dent. புரிஞ்சிருச்சுங்களா? அது ஹைப்பர்போல், இது அண்டர்ஸ்டேட்மெண்ட். ஓகே, டெஃபினிஷன் மேம். அண்டர்ஸ்டேட்மெண்ட் டெஃபினிஷன் எழுதிக்கிறீங்களா? a figure of speech intentionally used, a figure of speech intentionally used to make a situation less important or less serious. Intentionally used to make a situation less important or less serious. Okay, example. Example for understatement, it's just a scratch, அது கூட எழுதிக்கலாம். And I'm so honored, I've got Nobel Prize for the little experiment that I did. அப்படிதானே சொல்லுவாங்க. நோபல் பிரைஸே வாங்கியிருப்பாங்க, பிளான் பண்ணி தான் வேலை செஞ்சிருப்பாங்க. பட் when they get the laurel, they get the award, they'll say I'm so honored they gave the Nobel Prize for the little experiment that I did. நாளை கஷ்டப்பட்டு ஃபுல்லா கதற படிச்சு சர்வீஸ் வாங்கினதுக்கு அப்புறம்
ஓகே, நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன், எனக்கு குரூப் 1 சர்வீஸ் வந்துருச்சுன்னு சொன்னா அது அண்டர் ஸ்டேட்மெண்ட்டா ஹைப்பர்போலா? அண்டர் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சிருச்சுங்களா? எஸ். Done. Next figure of speech, litots. Litots, litots. Litots. What is litots? Conveying something positive but using negative words. Conveying something positive by using negative words. The meal was not bad. அப்ப என்ன அர்த்தம்? The meal was good. கரெக்டா? The meal was not bad. The meal was good. அப்ப conveying something positive using two negative words or using a negative word. Slide down litots. Double negative to convey a positive statement. Conveying something positive in a negative way is called litots. இது understatement மாதிரி தான். கரெக்டா? Litots is also a kind of understatement. Your brother is giving a nice idea. சரியா? Your brother is giving a nice idea. உங்களுக்கு தெரியும் நம்ம ஐடியா மொக்க ஐடியா. The brother's idea is a very nice idea அப்படின்னு. But what we'll say? I don't think you're wrong. ஓ சூப்பர் ஐடியா, வேற லெவல் தக்கு அப்படின்லாம் சொன்னா அது ஹைப்பர்போல். கரெக்டா? ஆனா தெரியும் நமக்கு அந்த ஐடியா நல்ல ஐடியா தான் தெரியும், நம்ம அதுக்கு முன்னாடி மொக்க ஐடியா சொல்லியிருக்கோம்னு நமக்கு தெரியும். ஐ டோன்ட் திங்க் யூஆர் ராங். ஓகே, அப்படின்னா ஓகே யூ குட் தான் போல. புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ அண்டர் ஸ்டேட்மெண்ட்டை ரெண்டு நெகட்டிவ் வேர்ட்ஸோ ஒரு நெகட்டிவ் வேர்டோ வச்சு அண்டர் ஸ்டேட்மெண்ட்டை கன்வே பண்ணா லிட்டாட்ஸ். யூ ஆர் you're right for once. ஓகே, அதுவும் அண்டர் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, பட் நாட் லிட்டாட்ஸ். நோ, அங்கே நெகட்டிவா எதுவும் கன்வே பண்ணல. இல்ல, ஃபார் ஒன்ஸ் யூஆர் ரைட் ஃபார் ஒன்ஸ் இஸ் அன் அண்டர் ஸ்டேட்மெண்ட். பட் யூஆர் நாட் ராங் எட் ஒன்ஸ் அப்படின்னு சொன்னா அது அண்டர் ஸ்டேட்மெண்ட் லிட்டாட்ஸ். புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ அண்டர் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு பெரிய விஷயத்த லெஸ் சீரியஸா கன்வே பண்றோம். இதுவே லிட்டாட்ஸ்னா அண்டர் ஸ்டேட்மெண்ட்டை நெகட்டிவா கன்வே பண்றோம். Especially when your mother cooks and your mother is cooking today because her family, her friends, her mother's family, somebody is coming. What we'll say? No, something special today. இன்னைக்கு ஏதோ அதிசயமா நல்லா இருக்கு. கரெக்டா? நல்லா இருக்குங்கிறது எப்படி சொல்லுவோம்? இன்னைக்கு ஏதோ அதிசயமா நல்லா, இன்னைக்கு என்னமோ அதிசயமா கெடுக்கல, நல்லா சமைச்சிட்டு, அந்த மாதிரி தானே சொல்லுவோம். இப்ப நெகட்டிவா அண்டர் ஸ்டேட்மெண்ட் போட்டு லிட்டாட்ஸ் பண்றோம். ஃபைன், லிட்டாட்ஸ் யூஸ் பண்றோம். So the meal was not good. You're not wrong. He is no fool. He is no fool. அது என்னங்க? லிட்டாட்ஸா இல்லையா? He is no fool. Done. Next. Fine. Any doubt with this? What have we done? லிட்டாட்ஸ், அண்டர்ஸ்டேட்மெண்ட், ஹைப்பர்போல், இது எல்லாமே உங்களோட எக்ஸ்பிரஷன் தான். பட் ஹைப்பர்போல் வந்து எக்ஸாஜரேட் பண்ணி, லிட்டாட்ஸ் வந்து அண்டர்ஸ்டேட்மெண்ட்டோட நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, அண்டர்ஸ்டேட்மெண்ட் ஒரு பெரிய விஷயத்த சாதாரணமா லெஸ் இம்பார்ட்டன்டா சொல்றது, அங்க நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட், ரைட் டவுன் யூஃபமிசம். First, we'll write the definition for euphemism. Polite, indirect expression. Polite, indirect expression. Otherwise considered harsh. Otherwise considered harsh or unpleasant. Otherwise considered harsh or unpleasant. ஒரு ஹார்ஷான அன்பிளசண்டான ஒரு விஷயத்த
பொலைட்டாவோ இன்டைரக்டாவோ சொன்னா இட் இஸ் euphemism. Okay, how will you say? My grandfather died, அதுக்கு பதிலா my grandfather passed away last night. புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ யூஃபமிசம்னா ஒரு இன்டைரக்டா ஒரு அன்பிளசன்ட் விஷயத்தையோ ஹார்ஷான விஷயத்த பொலைட்டாவோ சொல்றது. ஓகே, ஒரு கம்பெனில இருந்து ஒரு மெயில் வரும், யூ டோன்ட் ஹேவ் ஜாப் ஃப்ரம் டுடே, யூ கேன் செக் ஃபார் அதர் ஆப்ஷன்ஸ். அது we are downsizing our company. downsizingனா என்ன? லே ஆஃப் பண்ண போறோம். we are downsizing. Yes, the company is downsizing its workforce. We are downsizing our employee structure. அப்போ உங்களுக்கு வேலை இல்ல, அன்பிளசன்ட் விஷயத்த பாலிஷா சொல்றது. She has a bun in the oven. அது என்னது? She has a bun in the oven. She has a bun in the oven. What is it actually? அது வந்து ஒரு euphemism தான், பட் கோவமா சொல்லுவாங்கல்ல, லைக் யூஸ்வலி you're not happy with that, அதனால அது சொல்லுவீங்க. She has a bun in the oven. இப்போ ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஓகே, somebody is always getting ஒரு ஒரு biased support. ஓகே, because she is pregnant. அப்ப என்ன சொல்லுவாங்க ஆப்போசிட் சைடு? she has a bun in the oven and so she can leave at 5 o'clock. புரியுதுங்களா? being pregnant is a good thing, but it is good for the person who is pregnant, not the other side இல்லையா? because somebody is pregnant on her family way carryingனால அந்த work எல்லாம் இன்னொருத்தருக்கு புடிச்சு கொடுக்கும்போது she has a bun in her oven, therefore நம்ம தான் இந்த வேலையை பண்ணணும். புரியுதுங்களா? so unpleasant thing பொலைட்டா சொல்றது, she has a bun in her oven. Okay, she has a bun in the oven. ovenனா somebody old fashioned euphemism for being pregnant. Okay, இது அப்படியே யூஃபமிசம்ல என்ன பண்றோம்? அன்பிளசன்ட்ட பிளசண்டா சொல்றோம். கரெக்டா? ஹார்ஷ பொலைட்டா சொல்றோம். அதானே யூஃபமிசம். இதுவே ஆப்போசிட் பண்ணா நியூட்ரலா சொல்ல வேண்டியதை, நார்மலா சொல்ல வேண்டியதை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொன்னா தட்ஸ் கால் டைசஃபமிசம். DYSPHEMISM. நியூட்ரலா அதை நார்மலா சொல்லியிருக்கலாம், அதை போய் ஹார்ஷா சொல்லிட்டாங்களே. நியூட்ரலா ஹார்ஷா சொல்லிட்டாங்க. ஆனா use of harsh or more offensive language in the place of a neutral one, அதை நார்மலா சொல்லியிருக்கலாமே, அங்க போய் ஹார்ஷா சொல்லிட்டா அது டைசஃபமிசம். டைசஃபமிசம். use of harsh more offensive words in the place of a neutral one. use of harsh more offensive or offensive words in the place of a neutral one. Do you have cancer sticks? Don't use cancer sticks. என்னது இது? cigarette. Don't use cancer sticks. cigarettes. சிகரெட் அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்ப சிகரெட் ஸ்மோக் பண்ற ஒருத்தருக்கு அது பயங்கரமா ஹார்ஷா இருக்கும்ல. டோன்ட் யூஸ் கேன்சர் ஸ்டிக்ஸ், அப்ப அது டைசஃபெமிசம். அது நியூட்ரலா ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். பட் டோன்ட் யூஸ் கேன்சர் ஸ்டிக்ஸ் அப்படின்னா சிகரெட்ஸை கேன்சர் ஸ்டிக்ஸோட சொல்றது. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ரோபகண்டா வரும்ல, மேனிஃபெஸ்டேஷன். அப்போ மேனிஃபெஸ்டேஷனுக்கு பதில் த லைஃப் ஃபேக்டரி, ரொம்ப ஹார்ஷா தானே சொல்லுவாங்க த லைஃப் ஃபேக்டரி. டைசஃபெமிசம். ஓகே, நெக்ஸ்ட் கிளைமேக்ஸ். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கிளைமேக்ஸ். அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ்னா சில விஷயங்களை இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் இன்டென்சிட்டியில அடுக்குனா அது பேரு கிளைமேக்ஸ். இப்படி போக போக அதோட இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தா அது பேரு கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ்னா என்ன? படம் போக போக பயங்கர தீவிரமாகிறது தானே இன்டென்சிட்டி. ஸோ கிளைமேக்ஸ், ரைட் ஆன் கிளைமேக்ஸ் ஒரு டெஃபினிஷன். words, phrases or clauses, words or phrases or clauses or arranged
words, phrases, clauses are arranged in the order of increasing importance or intensity. Arranged in the order of increasing importance or intensity. Order of increasing importance or intensity. He came, he saw, he conquered. வந்தார்கள் வென்றார்கள் கிளைமேக்ஸா கரெக்டா வந்தார்கள் வென்றார்கள் he came he saw he conquered வந்தார்கள் வென்றார்கள் யார் எழுதின புக்கு கார்ட்டூனிஸ்ட் மேடம் அதான் மதன் மதனா ஹிஸ்டரி புக்கு தான் மதன் நினைக்கிறேன் ஓகே so he came he saw he conquered the child looked pointed and screamed கரெக்டா பார்த்தா பாயிண்ட் பண்ணா உடனே கத்த ஆரம்பிச்சிட்டான் the child looked pointed and screamed to decide to strive and to win to decide to strive and win first decide பண்றோம் அதுக்காக உழைக்கிறோம் கடைசியில ஜெயிச்சிரோம் இன்டென்சிட்டி ஜாஸ்தி ஆகுதா சோ அது என்னது கிளைமேக்ஸ் அப்படியே கிளைமேக்ஸ் ஆப்போசிட் ஆன்டி கிளைமேக்ஸ் ஆன்டி கிளைமேக்ஸ் அப்ப என்னன்னா சம்திங் மோர் இன்டென்ஸா முதல்ல சொல்லிட்டு கடைசியா லெஸ் இன்டென்ஸாவோ இல்ல காமெடிக்கலாவோ மாறினா அது ஆன்டி கிளைமேக்ஸ் he lost his wife என்னது what is that prayagraj maha kumbh mela okay my friend went to maha kumbh mela he lost his wife he lost his children he lost his car keys and he also lost his phone புரிஞ்சிருச்சா வைஃப் he lost his wife his children அப்புறம் என்னாச்சு ஃபோன் தான் தொலைஞ்சிச்சு அதுக்கு தான் ரொம்ப முக்கியம் அப்ப காமெடிக்கலாவோ லெஸ் இம்பார்ட்டனோட கடைசியில முடிச்சா அது ஆன்டி கிளைமேக்ஸ் ஓகே ரைட் டவுன் ஆன்டி கிளைமேக்ஸ் disappointing end to an exciting or impressive start disappointing end to an exciting or impressive start பயங்கரமா இம்ப்ரெசிவா இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டார்ட் ஆன விஷயத்துக்கு நம்ம என்ன பண்றோம் so disappointing end to an impressive or interesting start write down this example he trained for months the sentence எழுதுங்க ஃபுல்லா he trained for months pushed his body to all limits he trained for months pushed his body to all limits and then அப்ப என்ன பயங்கரமா he trained for months பாடியை பயங்கரமா புஷ் பண்ணி அப்ப என்ன பாடி வெயிட் லிஃப்டர் மாதிரி பாடியை ரெடி பண்ணிக்கணும்னு தானே அர்த்தம் இப்போ he trained for months pushed his body to all limits and then he ate biryani and slept புரிஞ்சிருச்சுங்களா and then he ate biryani and slept or and then hurt his toes and could not complete அப்புறம் என்ன கால்ல அடிபட்டுச்சு கம்ப்ளீட் பண்ண முடியல something like this so ஒரு disappointing எண்டோ காமிக்கல் எண்ட்லயோ முடிச்சா அது ஆன்டி கிளைமேக்ஸ் how much have we done ஆன்டி கிளைமேக்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம் how much 21 இன்னொரு 20 இருக்கு you want break yes sir climax anti climax அதுக்கு முன்னாடி euphemism okay அதுக்கு முன்னாடி hyperbole understatement and litotes இதெல்லாம் என்னது figures of exaggeration emphasis or figures of exaggeration hyperbole understatement litotes euphemism diaphonism climax anticlimax இன்னும் நம்ம figures of reference படிக்கணும் structure படிக்கணும் figures of irony படிக்கணும் அப்புறம் சில important figures of speech miscellaneous அப்படின்னு ஒரு கேட்டகரி படிக்கணும் so we have done
என்னென்ன முடிச்சிருக்கோம்? ஃபிகர்ஸ் ஆஃப் கம்பேரிசன் முடிச்சிருக்கோம். மெட்டஃபர், பர்சானிஃபிகேஷன், அனாலஜி, ஆந்த்ரோபோமார்பிசம், ஜூமார்பிசம். ஃபிகர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ்ல ஆன்டிதீசிஸ், ஆக்சிமோரான், பாராடாக்ஸ். ஃபிகர்ஸ் ஆஃப் சவுண்ட்ல அலிட்ரேஷன், அசனன்ஸ், அப்புறம் கான்சனன்ஸ், அனமட்டோபியா அண்ட் சிபிலன்ஸ். சிபிலன்ஸ் தான் இந்த விஸ்பரிங் ஹிசரிங் சவுண்ட். அண்ட் எம்பசிஸ் அண்ட் எக்ஸாஜரேஷன்ல ஹைப்பர்போலே, அண்டர்ஸ்டேட்மெண்ட், லிட்டார்ட்ஸ், யூஃபமிசம், டைசெஃபமிசமிசம் அண்ட் கிளைமேக்ஸ் அண்ட் ஆன்டி கிளைமேக்ஸ் we have done. So we have done how many? 21. 21. அப்ப இன்னும் வந்து நம்ம அசோசியேஷன் படிக்கணும், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அனஃபோரா அதெல்லாம் படிக்கணும். அண்ட் தென் ஃபிகர்ஸ் ஆஃப் ஐரணி, சர்க்காசம் அதெல்லாம் படிக்கணும். அப்புறம் மிஸ்செலேனியஸ் படிக்கணும். இன்னும் ஒரு 4 கேட்டகரி இருக்கு. வாட் வில் டூ, வில் டேக் 10 minutes break and we'll continue. ஆனா எனக்கு முடிச்சிடலாம். ஓகே, டன். கோ ஃபார் அ பிரேக் அண்ட் கம்.